பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்கள் என்று கண்டோம் என்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு திரள் கூட்ட மக்கள் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு பின்பதாக வீட்டை சுற்றிலும் கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. காரணம், ஆண்டவராக இயேசு அற்புதம் செய்கிறவர், அவர் யெகோவா ரஃபா என்று மக்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சுகத்திற்காக கூட்டம் மிக அதிகமாக போயிருந்தது. ஆகவே இந்த வீட்டை சுற்றிலும் கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே இங்கே 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்து அந்த கூரை வழியாக இறக்கி அவனுக்கு சுகம் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவன் சுகம் பெற்ற உடனே வெளியே வருகிறான். வெளியே வருகிற பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவராக இயேசு எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே வெளியே வந்தான். தேவனை துதித்து கொண்டே வெளியே வந்தான். ஆண்டவராக இயேசுக்கு நன்றி செலுத்தி கொண்டே வெளியே வந்தான். அப்படி வருகிற அந்த செய்தியை, அந்த காட்சியை அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தார்கள். அந்த எல்லா மக்களும் இவனை இதுக்கு முன்பதாக படுத்த படுக்கையாக கிடக்கிறவனை தான் பார்த்தார்கள். இதுக்கு முன்பதாக படுக்கையில் யாரும் உதவி செய்ய முடியாதவனாகத்தான் இவனை பார்த்தார்கள். இவனுக்கு எந்த ஒரு உதவியும் எந்த மனுஷனிடத்தும் வராததான் பார்த்தார்கள். இவனை பார்த்த உடனே மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இத்தனை வருஷங்களாய் படுத்திருந்தவன், இத்தனை வருஷங்களாய் இயலாமையிலாக காணப்பட்டவன், இத்தனை வருஷங்களாய் இவன் அந்த கட்டிலே தான் படுத்திருப்பான். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு எந்த திறமையும் கிடையாது. இவனால் எதுவுமே செய்ய முடியாது. ஒதுக்கப்பட்டவனாகத்தான் மரத்துகளில் கிடந்தான். ஆனால் இன்றைக்கி இவன் எல்லார் மத்தியிலும் நின்று இவன் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறான், துதிக்கிறானே என்று சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையிலே இவனை ஆண்டவராக இயேசு கை கொடுத்து தூக்கினார். தூக்கி எடுத்து விட்டார். அவன் சுகம் பெற்று எழும்பினான். ஆகவே இதை பார்த்த ஜனங்களுக்கு தேவனை துதித்த அந்த காரியத்தை பார்த்த உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இரண்டாவதாக பயப்பட்டாங்க. ஏன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை யாரால் செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை யாரால் கொடுக்க முடியும்? எந்த மருத்துவராலும் வைத்தியனாலும் கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சுகத்தை இவன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி தேவனை குறித்து பயப்பட்டார்கள். அவர் வல்லமை எப்படியாக இருக்கும்? அவருடைய மகிமை எப்படியாக இருக்கும்? அவருடைய பிரசன்னம் எப்படியாக இருக்கும்? அவரை குறித்தும் அவருடைய வார்த்தை குறித்தும் அவருடைய செய்கை குறித்தும் பயப்பட்டார்கள். ஒரு சாதாரண இயேசுவாகத்தானே எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு சாதாரண இயேசுவாகத்தான் இருந்தார் என்று நினைத்தவர்கள் அன்றைக்கு ஆண்டவர் பேரிலே மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய பயம் அவர்களுக்குள்ளாய் உண்டானது. இப்போ இவர் எப்படிப்பட்டவரோ ஒருவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு 3 மாதம், 2 மாதம், 1 மாதம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இயேசு அன்றைக்கு ஒருவராக ஒரே நிமிஷத்தில் ஒரு நொடிப்புளிலே அவனுடைய சுகம் கொடுத்து வெளியே அனுப்பினார். எந்த மருத்துவரும் நம்ம ஆஸ்பத்திரி போகிற பொழுது ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷத்திலே சுகம் ஆகும் போங்கன்னு சொல்லி எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க. 2 நாள் 3 நாள் மாத்திரை சாப்பிடுங்க, 5 நாள் மாத்திரை சாப்பிடுங்க, அல்லது திரும்ப இன்னொரு முறை வாங்க, அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இயேசு இடத்துல போனவர்கள் மீண்டும் செகண்டு ஃபாலோப்பே கிடையாது. ஒரே முறை தான், ஒரே முறையிலே சுகம், ஒரே முறையிலே அற்புதம் நடந்துச்சு. ஆகவே தான் ஜனங்கள் பயந்தார்கள். 3வது காரியமாக அவங்களோட வாயெல்லாம் அறிக்கை பண்ணது என்னென்னு சொன்னால், அதிசயமான காரியங்களை கண்டோம் என்று சொல்லி சொன்னார்கள். அதிசயமான காரியத்தை பார்த்துருக்குறோம். நம்ம பார்த்த காரியம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. நாங்கள் பார்த்த காரியம் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது அதிசயமானது, இதுவரைக்கும் கண்டிராது, ஒண்டர்ஃபுல் திங். அதிசயமானதுன்னா யாராலும் செய்ய முடியாது. அது மிராக்கிள். மனுஷனால் கூட இம்பாசிபிள் வித் மேன். மனுஷனால் முடியாது. ஆனால் இங்கே ஒன்று நடந்திருக்கிறதே, அது அதிசயம். அவனுடைய கண்களுக்கு அது அதிசயமாக இருந்தது. கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம், இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு காரியம். ஆகவே தான் அது அதிசயம் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அதிசயமானது கண்டோமே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. 3 வார்த்தைகளும் அங்கே சொல்கிறாங்க. இந்த 3 காரியங்கள் நமக்கு நடக்கிறதை நான் பார்க்கிறோம். அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 2வது பயம் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். 3வது அதிசயத்தை கண்டோம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஒரு மனுஷனுடைய அந்த சுகம் மூலமாய் அங்கே இருக்கிற எல்லா மக்களும், எல்லாரும் என்று சொல்லப்படுது, சிலர்னு சொல்லப்படல, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் பயம் நிறைந்தவர்களாகி, எல்லாரும் இவர் அதிசயமான காரியம் செய்தாரே என்று சொல்லி வாய்களெல்லாம் அறிக்கை பண்ணினது. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம் மூலமாக அற்புதம் செய்வார்.
வியாதியை சில இடத்துல கூட்டிகிட்டு வருவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஒரு மனுஷன் சுகம் பெற்றால் ஒரு பட்டணமே ரட்சிப்புள்ள வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே ஒரே ஒரு மனுஷன் தான் சுகம் பெற்றான். அங்கே உள்ள எல்லா மக்களும் திரள்கூட்ட மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆகவே நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புத நிமித்தமாய் ஒரு அற்புதம் இங்கே இருக்கிற எல்லா மக்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாருமே ஏற்றுக்கொண்ட நாங்களும் இப்படிப்பட்ட வியாதியை சிலக்காக ஜெபித்து சுகம் பெற்று தர அதன் மூலமாய் தேசம் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்தை தாழ்த்து பொருளும் இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.